வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிம்பாப்வேவும் ஆப்கானிஸ்தானும் விளையாடக்கூடிய முதல் ஓடிஐ மேட்சுக்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 T20 மேட்ச் கொண்ட தொடரில் ஆப்கானிஸ்தான் அந்த தொடரை கைப்பற்றிட்டாங்க. ஸோ இங்கே 3 ஓடிஐ மேட்ச் கொண்ட தொடரை ப்ளே பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் டிசம்பர் 17 மதியம் 1 மணிக்கு ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரில் தான் மேட்சே நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் ரிஸ்காக டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்மந்தமான கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஹராரே கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் 2 பேர்த்துக்குமே ஃபேவரபிளான ட்ராக்னு தான் சொல்ல வராங்க. பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்காக தான் ஹராரே கிரவுண்ட் இது வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் தென் எக்ஸ்ட்ராவா யாருக்கு அட்வான்டேஜஸாக இருக்கு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் இங்கே நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேசிங் டீமுக்கு அதிகப்படியான வின்னிங் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துருக்காங்க பிச் ரிப்போர்ட்டில். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 236, ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கும்போது ஜிம்பாப்வே 408 ரன்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் வரும்போது ஜிம்பாப்வே 35 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. எந்த அளவு பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கோ அதே அளவு பவுலர்ஸுக்கும் இந்த வென்யூவில் சப்போர்ட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக 166 மேட்சஸ், அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 80 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 85 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டையாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லிட்டில் பிட் சேசிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலாக 28 மேட்சஸ், அதில் ஜிம்பாப்வே 10, ஆப்கானிஸ்தான் 18 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்காங்க, அதனால அப்பர் சைட்லேயும் இருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 60%, ஜிம்பாப்வேக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன ஃபேண்டசியை ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப், அதுவும் பர்டிகுலர்லி ரெகுலராக நான் ஹை ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பூம் 11 ஆப்பை ப்ரிஃபர் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். இப்போ பிக் பாஸ் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான சீரீஸ் லீடர் போர்டு விட்டுருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே பிக் பாஸ்ல ஒரு மேட்ச் கூட ட்ராப் பண்ணாமல் எல்லா மேட்சுமே பார்ட்டிசிபேட் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப் 200ல இருந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் உங்களால் வின் பண்ண முடியும். எந்த ஒரு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுற யூசர்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவலோடு தான் நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். பூம் 11 ஆப்பில் 2 winning share அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்கள் 4 ஸ்பாட்ல மட்டும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2 வின்னிங்ஸ் தராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 280 ரூபா கான்டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மெம்பர்ஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000 இருக்கு. அந்த 1000 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 500 + 500 2 மெம்பர்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது 4 மெம்பர் கான்டெஸ்ட்ல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்துருவோம். ரெகுலராக ஒவ்வொரு கான்டெஸ்ட்லையுமே நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் என்ன, ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதாவது இப்போ இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மேட்சுக்கு உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் 99.9% வந்து உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒவ்வொரு மேட்சுக்குமே. ஸோ ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பார்த்துருவோம். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ரஹ்முல்லா குர்பாஸும் அட்டல் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3ல ரஹ்மத் அஸ்முல்லா சாகிரி, அஸ்முதுல்லா ஓமர் ஜாய், முகமது நபி, குல்புதீன் நைப், ரஷித் கான்,
ஃபசலக் ஃபரூக்கி, கரோட்டி, அல்லா கசான்ஃபர். இதுதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க. ஸோ கீழே இருக்க 5 பவுலர்ஸ் அண்ட் தென் அஸ்முதுல்லா ஒமர்ஸை, முகமது நபி, ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க ஆப்கானிஸ்தான் டீம். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரஷித் கான் இருந்து 10 ஓவரும், ஃபசலக் ஃபரூக் கிட்ட இருந்து 10 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அல்லா கசான்ஃபர் இருந்து ஒரு 8 ஓவர், கரோட்டிட்டு இருந்து ஒரு 7 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து 35 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் அஸ்முதுல்லா ஒமர்ஸை ஒரு 6ல இருந்து ஒரு 8 ஓவர், ஆல்மோஸ்ட் ஒரு 40-42 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா முகமது நபி ஒரு 5ல இருந்து 6 ஓவரும், குல்புதீன் நைப் ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம ஜிம்பாப்வே சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜே கொம்பி, டி மருமணி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் இவங்களும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டி மயர்ஸ் அட் நம்பர் 3, கிராக் எர்வைன், சேன் வில்லியம், சிக்கண்டர் ராசா, பெர்னட் பிரைன், மசகட்ஸா, ரிச்சார்ட் நகர்வா, முசரபானி, டி குவந்து. இதுதான் ஜிம்பாப்வே டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வராங்க அப்படின்னா குவந்து 1, முசரபானி 2, நகர்வா 3, மசகட்ஸா 4, சீன் வில்லியம்ஸ் 5, சிக்கண்டர் ராசா 6. ஆல்மோஸ்ட் இவங்க 6 பிரைமரி பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. இதுல மோஸ்ட்லி சிக்கண்டர் ராசா 10 ஓவரும், நகர்வா 10 ஓவர் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். முசரபானிட்டு இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். குவண்டுவிட்டு இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மசகட்ஸாட் இருந்து ஒரு 8 ஓவர். அந்த பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை சீன் வில்லியம்ஸ் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஜிம்பாப்வேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், நீங்க கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த பிளேயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இவங்க வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 95% இவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல ரஷித் கான், சிக்கண்டர் ராசா இவங்க 2 பேருமே 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அதுலயே ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஃபேவரபிளான ட்ராக். இது இல்லாமல் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா சிக்கண்டர் ராசா பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரஷித் கான் பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம சலடா நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சிக்கண்டர் ராசாவை ரஷித் கானை கேப்டனாகவும் சிக்கண்டர் ராசாவை வைஸ் கேப்டனாகவும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் ரஹ்முல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பருங்க ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளஸ் டாப் ஆர்டர்ல வராரு. பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடி ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா போதும், ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ரஹ்முல்லா குர்பாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சீன் வில்லியம்ஸ் அவருமே டுவெல் ஆப்ஷன், பவுலிங்கை விட பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கண்டிப்பா ஒரு 25ல இருந்து 35 ரன் இவர் பேட்ல இருந்தும் ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சீன் வில்லியம்ஸ் இருந்து. அண்ட் தென் முகமது நபி இவர் தான் ஆப்கானிஸ்தான் டீமோட மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்ட்ராங் பேட்டர். பேட்டிங்ல ஒரு 15ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாம பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிம்பாப்வேல பாருங்க, டாப் ஆர்டர்ல டி மருமணி ஒரு லெஃப்ட் ஹேண்டர், கிராக் எர்வைன் 2, சீன் வில்லியம்ஸ் 3, ஓவராலா டாப்லயே 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டர்ஸோட வராங்க ஜிம்பாப்வே. ஸோ கண்டிப்பா இவங்களோட விக்கெட்டுக்காக முகமது நபியை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட் வரைக்கும் முகமது நபிட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே 40ல இருந்து 80% டீம்ல இன்னிங்ஸ் வைஸோ இல்ல பர்சன்டேஜ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கிராக் எர்வைன் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், ஆனா பேட்டிங்ல ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பேட்ல ஒரு 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அஸ்முதுல்லா ஓமர்ஸா டுவெல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு 80% டீம் வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 8 ஓவர் பவுல் பண்ண போறாரு. அதுல ஒரு விக்கெட் பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 90 வரைக்கும் கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் முசரபானி ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர். முசரபானி, ரிச்சார்ட் நகர்வா இவங்க 2 பேர்த்தையுமே போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு 70% டீம்ல
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் இவங்க எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் ஓடிஐன்னு வரும்போது ஹஜ் சாகிடி ஒரு நல்ல கேப்பபிலிட்டியான பிளேயர். நிறைய பால்ஸ் ரொட்டேட் ஆடிட்டே இருப்பார், நிறைய கன்சிக்யூட்டிவா சிங்கிள்ஸ் ஆடுவாரு, ஒரு தப்பான பாலா அதை பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தான் பேட் பண்றாங்க அப்படின்னா ஹஜ் சாகிடி ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ஃபசலக் ஃபருக்கி ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் அல்லா கசான் ஃபார் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா விக்கெட் எதுவும் கிடைக்காது. ஆனால் எக்கனாமியா போல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் கிராண்ட் லீக்கு ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த பிளேயர்ஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணீங்கனாலே சேஃபா இருக்கும். ஸோ இதுல இருந்து வேணா ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இதுல இருந்து கேம் சேஞ்சிங்ல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் ரிஸ்கா ட்ரை பண்ணீங்க. ஆனா கிராண்ட் லீக்னு வரும்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் ஆப்கானிஸ்தான் பண்ண போறாங்க அப்படின்னா குல்புதீன் நைப் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் 2 எடுத்துட்டாருனாலே போதும் ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. குல்புதீன் நைப் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, கண்டினியூஸா ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் விழுந்துட்டாங்க. அப்ப குல்புதீன் நைப் உள்ள வந்து ஒரு 30 ரன் அடிச்சு பவுல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா குல்புதீன் நைப் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அதுவே ஃபர்ஸ்ட் பேட் ஜிம்பாப்வே பண்ண போறாங்க அப்படின்னா டீம் மறுமணி லிட்டில் பிட் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ சேசிங்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம குர்பாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது தவிர ரிஸ்கா ட்ரை பண்ணணும் வேணா மறுமணியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேசிங்னு வரும்போது ஆர்ஸா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. டோட்டல் தெரிஞ்சிருச்சா அதுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாரு. நிறைய சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான் ரஹ்மத் ஷா. ஸோ சேசிங்னு வரும்போது ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்னு வரும்போது இது வரைக்கும் பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸ்மால் லீக்னு வரும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த டிஃபரன்ஷியல் பிக் அண்ட் தென் மஸ்ட் பிக் பிளேயர்ஸே போதுமானது. இதுல வேணும் அப்படின்னா ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ல இருந்து ரிஸ்கா 1 or 2 பிளேயர்ஸை ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரஷித் கான், சிக்கண்டர் ராஜா ஆர் குர்பாஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அஸ்முதுல்லா முகமது ஜாய், ஃபசலக் ஃபருக்கி, சீன் வில்லியம்ஸ் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா லெஸ் காம்படிஷன் அண்ட் தென் எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.